ஷேய் பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. அனைத்தும் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு அநியாயப்பட்டு வச்சுட்டான். இதை எது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. கண்ட்ரோலே இல்லையே, ரொம்ப மோசத்தில் போச்சு. சிட்டி கிராமத்தில் எல்லாம் அடக்கணும். தப்பு செய்கிறோன்னா உள்ளே தூக்கி போடணும். சின்ன தப்பாக இருந்தாலும் உள்ளே தூக்கி போடணும். காவல்துறை விட்டாச்சு, எல்லாமே விட்டு மிதந்து போச்சு. புரியுதா? ஏன் காரணம், ஓட்டு முத்திரையை வாங்கி கீழே எம்எல்ஏ விரித்து போட்டு போவான். ஏய் நம்ம ஆள் தான் விடு அப்படிமா. எப்படி அதை மாதிரி தான் இப்போ சென்னை மெட்ராஸில் இப்படி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இதே தான் நடக்கு. 21 ஸ்டேட்டு 22 ஸ்டேட்லேயும் இதே தான் கதை நடக்கு. புரியுதா? தாய் இந்தியா நாடு முழுவதும் இதே கணக்கு தான் நடக்கு. சிபி ரிப்போர்ட்டும் சிஐடி ரிப்போர்ட்டும் உளவுத்துறை பத்திரப்பதிவு பூரா கண்காணிப்பு பண்ணிக்கோ, கண்காணிப்பு செஞ்சிக்கோ. புரோக்கர் எவ்வளோ வாரம் எல்லாமே சிபி ரிப்போர்ட்டை கரெக்டாக போட்டு காவல்துறை வச்சு எடுத்துக்கோ. காவல்துறை எடுக்கலையா அந்தந்த எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீதிமன்றத்தில் கொடுத்துரு. இப்போ ஜட்ஜி கணக்கு போடுதார். இது ஜட்ஜி போடுதார். ஜட்ஜி கணக்கு போடுதார். நீதி அரசர் அவர் மிதித்து தள்ளுவார். அவருக்கு எல்லாம் பிடிக்கணும்ல, அது அவர் தான் பார்ப்பார். கடவுள் தான் அதை பார்க்க முடியும். நீதி அரசர் முக்கால் சத்தியம். எல்லா ரிப்போர்ட்டு ஸ்டேஷன் பூராமே ஒரு நீதிமன்றத்துக்கு எத்தனை ஸ்டேஷனுங்கிற கணக்கு உளவுத்துறை சிபி ரிப்போர்ட் எடுத்துக்கோப்பா. எடுத்து நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கோப்பா. எல்லாமே பதிவு பண்ணிக்கோ. தப்பு செய்ததுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். தப்பாக ஆட்டத்தில் ஆடுதான். புரியுதா? எல்லாமே இந்த பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். அந்த பேப்பர் கணக்கு சிபி ரிப்போர்ட்டும் சிஐடி ரிப்போர்ட்டும் உளவுத்துறை. நீ ரிப்போர்ட்டு கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் கோர்ட்டில் கொடுத்துரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கொடுத்துரு. இந்த பேப்பர் கணக்கு முடிக்கணும். 2025 பேப்பரை முடிச்சிருவார். முடித்த உடனே உள்ள பத்திரப்பதிவிலேருந்து எல்லாமே தூக்குவார். இந்த பேப்பரை வச்சு நான் ஆடுது கொடுக்கல, நான் பூமியை கொடுக்கலன்ட்டார், விவசாயத்தை அழிக்க நான் கொடுக்கலன்ட்டார். அப்போ அனைத்து எங்கே போவான்? உளவுத்துறை சிபி ரிப்போர்ட்டு. யோசனை பண்ணிப்பார். பத்திரப்பதிவு தூக்குறது யார் தூக்குவா சொல்லு? இந்த நிற்கார், இவர் தான் தூக்குவார் பத்திரப்பதிவு. பூமி சொத்து யார் கையில் இருக்குது? இவர் கையில் இருக்குது. பூமி இடம் யார் கையில் இருக்குது? இந்த நிற்கார், இவர் கையில் இருக்குது. நெஞ்சை நிமித்து முகத்தை தூக்கி நிற்பாட்டு பார்க்காரு பார். தூக்கி நச்சு விட முடியார் ஒவ்வொருத்தனையும். ஆக மொத்தம் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, உயிர் வாழ்றதுக்கு நான் அதான் கொடுத்துருக்கேன்னு இருக்காரு. பூமியை அழிக்க நான் கொடுக்கல. இவ்வளோ நாள் கெட்டட பில்டிங்கு கட்டிக்கிட்டே இருக்கான். ரிப்போர்ட்டு உளவுத்துறை சிபி ரிப்போர்ட் நீ கொடுக்க வேண்டாமாப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்ஸில் கொடுத்தாலே ஆட்டாமுடிக்க காவல்துறையில் கொடுத்து நுப்பாட்டுறா அப்படிம்பாங்க. ஆதார கார்டு ரேஷன் கார்டில் எவ்வளோ பில்டிங் வச்சுருக்கான்னு கேட்கணும். இது பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ அழிக்கான், எவ்வளோ போகுது. பூரா மண்ணுகளை மலைகளை உடைக்கான். ரிப்போர்ட்டு உளவுத்துறை சிபி ரிப்போர்ட்டு மலைகளை பூரா உடைக்கான். நீ பார்க்கலையா? எதுக்கு அனாவசியமாக ரோடு போட்டு என்ன காரணம்? பேப்பரை அடித்து அந்த இதில் கணக்காட்டு அதில் கணக்காட்டு அரசியல்வாதி செய்த கூத்து. அதான் சொல்லிட்டாருல, பத்திரப்பதிவை தூக்கிட்டு போனவொடனே அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லாம் பிரதமர் குடியரசு தலைவர் வரைக்கும் உள்ள மாட்டி தூக்குவார். புரியுதா? பத்திரப்பதிவில் தான் அங்கே இருக்கலாம். அவனுடைய முத்திரை அங்கே தான் இருக்குது. யார் முத்திரை? அரசியல்வாதி முத்திரை அது உள்ளே இருக்குது. அந்த முத்திரையை தூக்குவார். கவர்மெண்ட் யாரா அப்படின்னு கேள்வி கேட்காரு. உளவுத்துறை சிபி ரிப்போர்ட்டு. கவர்மெண்ட் யாராப்பா? கவர்மெண்ட் யார் சொல்லு, நீயே சொல்லு. இந்த நிற்கார், இவரை வச்சு அசிங்கம் பண்ணதும் பணம் எல்லாம் கவர்மெண்ட்டை வச்சு அங்கே ஸ்கூலு எல்லாம் அநியாயப்பட்டு அப்பா ஸ்கூல் கணக்கு பூரா சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட் எல்லா கணக்கும் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருப்பா. ஸ்கூல் பூராமே முடிச்சிருவார். இந்த வந்துருச்சு, இந்த கணக்கை வச்சு எல்லாம் முடிச்சுட்டு படிக்கிற பிள்ளைகளை எல்லாமே ஆணும் பெண்ணும் பூரா பூமி காவலுக்கு போடுவார். பூமி காவலுக்கு போடுவார். புரியுதா? எல்லாம் மாற்றி எங்கே போடணுமோ அங்கங்கே தூக்கி போடுவார். இப்படி 2ஆம் நம்பரை விட்டு உலக நாடே போட்டு கம்ப்யூட்டரில் போட்டு பாழாக்கி பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான். பாழாக்கி வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அரசியல்வாதி குளிர் காய் தான். நீ குளிர் காய்டா, வர வேண்டிய நேரத்தில் ஈரக்குள்ள நடுங்க விடுவோம்னு போட்டார். எல்லாம் காது அடைக்க விடுவார். இப்போ காது அடைச்சா என்ன நடக்கும் பார், உலகமே பார். முக்கால் சத்தியம்.